ரைட். ஓகே. பிள்ளைகள் பாருங்க கொஸ்டின் நம்பர் 11 11வது கொஸ்டினை பாருங்க. காட்டப்பட்டுள்ள உருவானது O என்ற புள்ளியில் தொழிற்படும் 2 ஒருதள விசைகளை பருமனிலும் திசையிலும் காட்டப்படுகிறது. இவ்விரு விசைகளுக்கு மேலதிகமாக தொழிற்படும் F1 F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது எனில் F1 F2 ஆக அமையக்கூடியன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட். பாருங்க, இப்ப காட்டப்பட்ட உருவானது O என்ற புள்ளியில் தொழிற்படும் 2 ஒருதள விசைகளை பருமனிலும் திசையிலும் காட்டுது இல்லையா, காட்டுகிறது. இவ்விரு விசைகளுக்கு மேலதிகமாக F1 F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது எனின் அந்த F1 F2 ஆக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்கிறார். ரைட். பாருங்க கொஸ்டின் நம்பர் 11 ஒரு படம் காட்டியிருக்கார். பாருங்க. ரைட். ஒரு படம் காட்டியிருக்கார் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11. ரைட். ஒரு படம் காட்டியிருக்கார். ரைட். இப்படி ஒரு படம் காட்டுகிறார். இது எக்ஸ், இது y. ரைட். ஒரு படம் காட்டுகிறார் எக்ஸ் y. ரைட். இந்த இடத்த இது 1 2 3 4. இங்காலையும் 1 2 3 4. இப்படி காட்டுகிறார். ரைட். இதுல பாருங்க, இப்படி காட்டப்பட்டிருக்குது 1 2 3 4 2. சரிதானே? இது 0 1 2 3 4 1 2 3 4. இப்படி காட்டு. ரைட். இது நியூட்டன்ல இருக்குது என்ன. இப்ப இதுல பாருங்க, முதலாவது இப்படி காட்டப்பட்டிருக்குது. ரைட். இப்படி ஒரு விசை காட்டப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு விசை இப்படி காட்டப்பட்டிருக்குது என்ன. ரெண்டாவது விசை இப்படி காட்டப்பட்டிருக்கு. அப்ப 2 விசைகள் இப்படி காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? 2 விசைகள் காட்டப்பட்டிருக்கு. ரைட். பாருங்க, அப்ப இதான் சொல்றார், புள்ளி உருவானது என்ன பாருங்க, காட்டப்பட்ட உருவானது O என்ற புள்ளியில் தொழிற்படுகின்ற 2 ஒருதள விசைகளை பருமனிலையும் திசையிலையும் காட்டுதான். இவ்விரு விசைகளுக்கு மேலதிகமாக F1 F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியதுன்னு F1 F2 என்னன்னு கேட்கிறார். முதல்ல இதர விளைவுல கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டினையும் விளைவுல கண்டுபிடிப்போம். எப்படி வரும்? இப்ப இவரை கூறு பிரிக்கைக்குள்ள கிடைக்கூறு எப்படி வரும்? இவரை கூறு பிரிக்கைக்குள்ள கிடைக்கூறு எப்படி வரும்? இவரை பாருங்க, இந்த விசைய கூறு பிரிக்கைக்குள்ள கிடைக்கூறு 2 நியூட்டன் வரும். நிலைக்குத்து கூறு 1 நியூட்டன் வரும். பாருங்க, இந்த போர்ஸ ஓண்ட புள்ளியில தாக்குற முதலாவது இந்த போர்ஸ கூறு பிரிக்கைக்குள்ள கிடைக்கூறு 2 நியூட்டன் வரும். நிலைக்குத்து கூறு 1 நியூட்டன் வரும். இல்லைங்கதா? இப்ப இந்த போர்ஸ பாருங்க, இவரை கூறு பிரிக்கைக்குள்ள கிடைக்கூறு 1 நியூட்டன் வரும். சேம் அதே டிரெக்ஷன்ல 1 நியூட்டன் வரும். நிலைக்குத்து கூறு பாருங்க, நிலைக்குத்து கூறு இங்க 3 நியூட்டன் வரும். இவ்வளவு 3 நியூட்டன் வரும். கேட்கவில்லைங்கதா? கூறு பிரிச்சால் முதலாவது இந்த போர்ஸ கூறு பிரிக்கைக்குள்ள, ரைட், இந்த போர்ஸ கூறு பிரிக்கைக்குள்ள இவரை கூறு பிரிக்கைக்குள்ள பாருங்க கிடைக்கூறு 2 நிலைக்குத்து கூறு 1 வரும். இந்த போர்ஸ கூறு பிரிக்கைக்குள்ள இங்க கிடைக்கூறு 1 நியூட்டன், நிலைக்குத்து கூறு 3 நியூட்டன் வரும். ரைட். இது சிக்கலா பாருங்கப்பா. முதலாவது ரைட், 2ஐயும் கூறு பிரிச்சுனா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 2 கூறு பிரிக்கப்பட்ட விசைகளை பயன்படுத்தி எங்களுக்கு செல்லையிலும். அப்ப கிடைக்கூறு எப்படி வரும்? கிடையாக எப்படி வரும்? கிடைக்கூறு 2 1 என்றா கிடையாக 3 நியூட்டன் என்று வரும். நிலைக்குத்தாக 3 1 என்றா நிலைக்குத்தாக 4 நியூட்டன் என்று வரும். அப்ப இந்த 2 விசைகளுக்குமான விளைவுள் கிடை திசையில பாருங்க, பிளஸ் எக்ஸ் திசையில என்ன, பிளஸ் எக்ஸ் திசையில 3 நியூட்டன், பிளஸ் y திசையில 4 நியூட்டன் என்று வருது. அப்ப இதுல பாருங்க, இந்த விளைவுற பருமனை மாற்றாம திசையை மற்றும் புறமாற்றணுமாக இருந்தா என்ன, இப்ப எங்களுக்கு தெரியும் இது 2க்குமான விளைவுல எப்படி வரும்? 2க்குமான விளைவுல எப்படி வரும்? இணைகரம் வரைவோம் என்ன, இணைகரம் வரைஞ்சோம்னா இப்படி ஒரு டிரெக்ஷன்ல வரும் விளைவு.
இப்ப இந்த விளையுள்ள என்ன பருமனை மாற்றக்கூடாது. 4க்கும் 3க்குமான என்ன விளையுள் எங்களுக்கு தெரியுமா 5 நியூட்டன் என்று வரும். 5 நியூட்டன் பருமன் மாறப்படாது, திசை மட்டும் புறமாற்றப்பட வேண்டும் இல்லையா? சரிதானே? 3 ஸோ நார்மலா நாங்க இது படிச்சிருப்போம் என்ன, இது நார்மலா நாங்க கழிச்சிருக்கோம் என்ன, அதாவது இரு விசைகள் விளையுள்ள பகுதியில கழிச்சிருப்போம். ரெண்டு விசைகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா தாக்கிக்குள்ள, ஸோ விளையுள் வந்து எப்படி வரும்? ஸோ இவர வர்க்கம் பிளஸ் இவர வர்க்கம், ஸோ அதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறேன். 4 3 எண்ண பைத்தகரஸ் மூமை, ஸோ அப்ப அது 5 எண்டு வரும் என்ன, சிக்கல் இல்லை ரைட். அப்ப இது 5. இப்ப பருமன் மாறக்கூடாது, திசை மாறணுமாக இருந்தால் எனக்கு தெரியும் திசை இப்படி ஆப்போசிட்ல வரணுமெண்டா என்ன, அப்ப கீழ் நோக்கி பாருங்க. அப்ப இந்த டிரெக்ஷன்ல 8 நியூட்டன் தாக்க வரும். ஸோ அப்பதான் இந்த 4 பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு இங்கால 4 என்று வரும் என்ன, மேல் நோக்கி 4 இருக்குது, அப்ப கீழ் நோக்கி 8 இருந்தா தான் இந்த 4 இல்லாம போக 8 - 4 இல்லாம போக கீழுக்கு ஒரு 4 என்று வரும். ஸோ அதே போல இங்கால டிரெக்ஷன்ல 6 நியூட்டன் வர வேண்டும், 6 நியூட்டன் வரும். அப்பதான் இந்த 3 கழிப்பட இங்கால ஒரு 3 வரும். அப்ப 3க்கும் 4க்கும் அதே தொடர்ச்சியாக என்ன 4 நியூட்டன் என்ற விளைவு வரும். கைக்கு விளங்குது? அப்ப திசை மாத்திரம் புறமாற்றப்படுது, பருமன் மாறாம இருக்கணும் என்றால், சோ இங்க -x திசையில -5 திசையில 8 நியூட்டன், சோ இங்க -x திசையில 6 நியூட்டன் வரும். அப்ப இந்த இதுதான் F1 F2 என்ற ஃபோர்ஸாக இருக்கும், F1 F2 ஆக இருக்க வேண்டும் ரைட். சோ அப்ப இதுல ஆன்சர் பாருங்க, 8 நியூட்டன் 6 நியூட்டன் என்று ஆன்சர் இருக்குதா? சோ அப்படி ஒரு ஆன்சர் இங்க கொடுப்பட்டு இல்ல. சோ ஆகவே நீங்க எழுத வேணும் மறை எக்ஸ் திசையில். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுப்பட இல்லை, சோ ஓல் ஆன்சர் வரும். இல்ல சரியான ஆன்சர் கொடுப்பட்டு இல்ல, ஓல் ஆன்சர் வரும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் நீங்க நோட் பண்ணிக்கொள்வீங்க எப்படி, -x திசையில் மறை எக்ஸ் திசையில் 6 நியூட்டன், அதே போல மறைவை திசையில் 8 நியூட்டன் ஆக இருத்தல் வேண்டும் F1 F2. சரிதானே? விளங்குதா கைகிறது ரைட். அப்ப இதுக்குரிய ஆன்சர் இல்ல பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ள வேணுமா? இப்படி ஆன்சர் தரப்பட இல்ல, நோட் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? இல்ல நார்மலா எங்களுக்கு விசைகளை நீங்க எம்சிக்யூ கொஸ்டின் கூறு விரிச்சிட்டு எல்லாம் இருக்க தேவையில்லை, அவர தந்த படத்தை பார்த்தாலே எங்களுக்கு நேரடியா சொல்லிடும். இப்ப இவர் சொல்றார் புள்ளியோட 2 விசை தாக்குது இல்லையா, இந்த 2 விசைக்குமான விளையுள்ள பருமனை மாற்றாமல் திசையை மட்டும் புறமாற்றணும் என்று சொல்றார். அப்ப முதல்ல 2 விசைக்குமான விளைவுல கண்டுபிடிக்கணும். அவர் தந்த படத்தின்படி நார்மலா இந்த முதலாவது விசையினுடைய கிடைக்கூறு எங்களுக்கு 2 நியூட்டன், நிலைக்குத்துக்கூறு 1 நியூட்டன் என்று சொல்லிடு. இவர கிடைக்கூற 1 நியூட்டன், நிலைக்குத்துக்கூற 3 நியூட்டன் என்று சொல்லிடு. அப்ப நார்மலா இது ரெண்டையும் கிடை பாருங்க, தரப்பட்ட 2 விசைகள் கிடை நிலைக்குத்து கூறுகளை கூறு பிரிச்சா பிறகு எங்களுக்கு ஃபைனலா சொல்லிடும். சோ அப்ப நிலைக்குத்தாக 2 விசைகளுக்குமான விளைவில் 4 நியூட்டன், கிடையாக பிளஸ் எக்ஸ் திசையில் 2 விசைகளுக்குமான விளைவில் 3 நியூட்டன். சோ அப்ப அவர் விளைவில் இப்படி ஒரு டிரெக்ஷன்ல வரும் ஏன்னா, இப்படி ஒரு டிரெக்ஷன்ல வரும் 5 நியூட்டன் என்று வரும் ரைட், இணைகர விதி ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும் திசை மாத்திரம் புறமாற்றப்படணும்டா மேலுக்கு 4 இருந்தா கீழுக்கு 8 கொடுத்தா தான் என்ன வரும், இந்த 4 8ல இருந்து 4 கழிப்பட கீழ் நோக்கி விளைவுளாக ஒரு 4 வரும். சோ இங்கால மறை திசையில 6 கொடுப்பட்டா தான் 6 மைனஸ் இங்கால இருந்த 3 கழிப்பட மறை திசையில ஒரு 3 வரும். சோ அது ரெண்டுக்குமான விளைவுள் பருமன் மாற்றப்படாது, திசை புறமாற்றப்பட்டு எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப நோட் பண்ணிக்கொள்ள வேணும். இதுக்கு ஆன்சர் தரப்பட இல்லை, இது ஆன்சர் பிள்ளை, 11வது கொஸ்டினுக்கு பிள்ளை. சோ ஆல் ஆன்சர் வரும், அதுக்கு ஆன்சர் இல்லை. சோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும் சரியான ஆன்சர் ரைட். Right, question number 12 பாருங்க. question number 12 பாருங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. question number 12 பாருங்க, இதை நோட் பண்ணிக்கொண்டு